நான் இப்போ உங்களுக்கு இன்னும் கருந்துளை நோக்கிய பயணத்திற்கு ஒரு 3 பாடல்கள் மட்டும் சொல்கிறேன். நான் வந்து உங்களை எப்படி நினச்சி கூப்பிட்டு வந்தனோ அதை இங்கே இறைவன் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிறைவேற்றி தந்துட்டான். ஏன்னா இந்த வீண் பேச்சுக்கோ மனது வந்து வேறு வெளியே அலைபாயிறதுக்கோ இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். இறைவன்ட்டு அதே தான் விண்ணப்பம் வச்சேன். நான் நினைவு தொடங்கிய நாளையில் இருந்து அருளா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆருயிரட்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும். இருளாமை உறல் வேண்டும் என்னை அடுத்தார் சுகம் வாய்த்திடல் வேண்டும். இருளாமை, என் மனதுக்குள்ளே எந்த இருளும் போகக்கூடாது. இவன் இதை சொல்லுவான், என் கர்மா அது, போ சொல்கிறவங்கெல்லாம் சொல்லட்டும், அடிக்கிறவங்கெல்லாம் அடிக்கட்டும். அதுதான் இருளாமை உறல் வேண்டும் என்னை அடுத்தார் சுகம் வாய்த்திடல் வேண்டும். மருளாய உலகமெல்லாம் மருள் நீங்கி ஞானமன்றிடத்தே வள்ளலுனை வாழ்த்திடல் வேண்டும். இந்த உலகம் வந்து மருள் நிறைந்தது, அது கொஞ்சம் மருள் நீங்கட்டுமே இறைவன்கிட்ட வேண்டார் வல்லப்பெருமான். நான் இதுக்கு விளக்கம் நிறைய சொல்லியிருக்கிறேன். இப்போ சும்மா பாடல் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இப்போ நிறைவு பண்ண விரும்புகிறேன். நான் மருளாய உலகமெல்லாம் மருள் நீங்கி ஞானமன்றிடத்தே வள்ளலுனை வாழ்த்தியிடல் வேண்டும். அப்போ என்னை அடுத்தார் சுகமாய்த்திடல் வேண்டும்னு வச்சோம்ல குழந்தைங்களா, அதை இறைவன் வந்து அந்த அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அவன் உங்களுக்கு இந்த கருணையை செய்கிறான். நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள். நான் அணுதினமும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என் தங்க பிள்ளைங்க என்னை அடுக்காதவர்களது, ஏன்னா பெருமானார் அப்படி தான் சொல்லியிருக்காரு, என்னுடைய இலக்கியும் பழகியும் என்னை விட்டு விலகியும் என்மேல் பழி சுமத்தியும் தெரிந்தவர்கள் அனைவருமே வாழ வேண்டும்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நான் வந்து அந்த கான்ட்ராக்டில் வந்துட்டு அப்போ நன்றி இல்லாமல் நான் விலகிடக்கூடாதுல்ல. அப்போ இன்னும் பல பிறவிகள் கொடுத்துருவார்ல, என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணும். அப்படிங்கிறதுனால அப்போ எனக்கு கொடுத்த வேலையில் நான் என்னுடைய லாஸ்ட் பிரீத்திங் வரைக்கும் உனக்கு நன்றியோடு நடந்துக்கோம்னு இறைவன்கிட்ட நான் பேசினேன். அது மாதிரி நான் நன்றியோடு நடக்க முயற்சி பண்ணுறேன். எந்த அளவுக்கு நான் நன்றியோடு நடந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இப்போ ஒரு சின்ன வாண்டு வந்து கருந்துளையை பற்றி பேசு. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இப்போ வெளியே யாராவது இதை கேட்டால் இந்த பையனை இவங்க எத்தனை மாதம் ட்ரெயினப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, நிச்சயம் நான் அவன் பேசுகிறேன் எனக்கு சிரிப்பு, நிச்சயம் எல்லாரும் சொல்லுவாங்க, கண்ணு இந்த பையனை இவங்க எத்தனை மாதம் ட்ரெயினப் பண்ணி எத்தனை பைசா கொடுத்து இந்த மீடியாவில் இதை போட வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பையன் பேசுகிற பார்த்தா நம்ம சரியான பப்புனா மாட்டிக்கிட்டோம் போல இருக்க இந்த பையன்கிட்ட கூட அப்படின்னு நான் நினச்சேங்கண்ணு. இப்போ வந்து நான் ஒரு பாடல் சொல்லிட்டேன். இருளாமை உறல் வேண்டும் என்னை அடுத்தார் சுகமாய்த்திடல் வேண்டும். மருளாய உலகமெல்லாம் மருள் நீங்கி ஞானம் அன்றிடத்தே வள்ளல் உனை வாழ்த்திடல் வேண்டும். பொருளாம் அவன்தான் பொருள்னு எனக்குள்ளே நிற்கணுங்கண்ணு. பொருள் அப்படின்னா அவன்தான் பொருள், வேற எதுவும் பொருள் இல்லை கண்ணு. நம்ம நினைக்கிறோம், ஆனால் 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ 6 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ இது பொருள் இல்லைன்னு நமக்கு தெரியுது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவங்களையெல்லாம் ஒரு மனுஷர் நம்பினம் பற்றியா, இவங்களையெல்லாம் ஒரு உறவுன்னு நினச்சோம் பற்றியா, இவங்க 6 உறவு எனக்கு இங்கு உள்ளார். இறைவன் தான் கண்ணு நமக்கு உறவு, இறைவன் தான் உறவு. அந்த உறவை வந்து நான் பிடிச்சேன்னு சொல்ல முடியாது. அவன் வலையில் போட்டு இழுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டான், அதுதான் உண்மை. இப்போ பொருளாம் அந்த பொருள் அவன்தானே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. பொருளாம் ஓர் திருவடியில் உடையாயும், அவன்தான் என்னை உடையவன், உடையாயும் நானும் புணர்ந்து, 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சு சேர்த்து கட்டி பிடிச்சு புணர்ந்து அதில் அப்படியே கலந்தா பாலை கூட காய்ச்சினா அப்புறம் பால்கோ வந்துருமில்ல, தண்ணி போயிட்டுனா. அப்படி ஒவ்வொரு பொருளை காய்க்கும் போது அதில் உள்ள எசன்ஸ் போயிடுச்சுன்னா, டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா மிச்சம் கொஞ்சம் சக்கை விழுந்துருமில்ல, அது நல்லா இல்லை. கலந்து புணர்ந்து நல்லா இல்லை. ஒன்றாதல், போ நீ வேற நான் வேற இல்லை, ஒன்றாதல் வேண்டும். இந்த பாட்டு ஒன்று அவனே இந்த பாட்டை எனக்கு கொடுத்தாங்கன்னு. அதனால் அதில் என்னை எங்கே வைக்கணுமோ அந்த ஸ்தானத்தில் வச்சுக்கிட்டதுனால எனக்கு தெரியல ராஜாக்களா, நீங்கள் இத்தனை பேர் புகழ்கிற புகழ்ச்சிக்கு சத்தியமாக நான் தகுதி இல்லை. ஆனால் இறைவன் என்னை தகுதிப்படுத்த நினச்சி தகுதிப்படுத்தினா நான் அந்த தகுதியில் கலந்துக்கிறேன். சரியா தங்கங்களா? இப்போ இது ஒரு பாட்டா, இன்னொரு பாட்டு உங்களுக்கு ரொம்ப உற்சாகம் தரக்கூடிய பாட்டு. எப்போவுமே நான் ஆண்டவனை திட்டினா நீங்கள் எல்லோரும் சிரிப்பீங்க. இறைவன்ட்டு நான் சொன்னேன், இதுவும் அருட்பால் உண்டான பாட்டு தாங்கண்ணே.
பெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு. இது ஒரு யோக சூத்திர பாடல் கண்ணு. பெட்டி இதுதான் உடம்பு பெட்டி. பெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு, இது நீ பெருக என்று. இறைவன் பெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு, இது நீ பெருகவென்று, இது திறக்கும் பெரும் திறவுகோலும் உண்டென்று. எப்பா இதை திறக்கிறதுக்கு ஒரு சாய் உண்டுடா. உன் வீட்டுக்கு தலைவாசலுக்கு ஒரு சாய் போட்டிருக்க, அதுக்கு அடுத்த வாசலுக்கு போட்டிருக்க, அதுக்கு அடுத்த வாசலுக்கு போட்டிருக்க. அது உன் பெட்டிக்குள்ளே நிறைய வாசல் இருக்குது, அதுக்கான சாவி உங்ககிட்டே இருக்குது அப்படி சொல்கிறார். பெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு, இது நீ பெருகவென்று, அது திறக்கும் பெருந்திறவுகோலும் உண்டென்று, எட்டிரண்டும் தெரியாதேன் என் கையில் குடித்தீர், இது தருணம் திறத்ததனை எடுக்க முயல்கின்றேன், அட்டி செய்ய நினையாதீர் அரைக்கணமும் தரியேன். இறைவனுக்கு எனக்கும் இந்த வாதி எப்போதும் உண்டு கண்ணு. என் பிரார்த்தனையில் இந்த பாட்டு உண்டு. அட்டி செய்ய நினை எங்கிட்ட பாரு, என்கிட்ட அவன் விளையாட்டு வச்சுக்காது. இறைவன்கிட்ட யார் பேசுகிறா? பெருமானார் பேசுகிறார் கண், வள்ளல் பெருமானார். என்கிட்ட அவன் விளையாட்டை வச்சுக்காத ஐயா. நீ நீ என்கிட்ட கொடுத்துட்ட, உன்னைய கொடுத்துட்ட, அதுக்கப்புறம் என்கிட்ட விளையாட்டுத்தனம் பண்ணி மாயை அது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது என்கிட்ட. அட்டி செய்ய நினையாது அரைக்கணமும் தரியேன். நீங்கள் கேட்கலாங்கண்ணே இறைவன்கிட்ட, இது மாதிரி பொருளாம் ஒரு திருவடியில் அவன்தான் பொருள்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அவங்ககிட்ட கேட்கலாம். இப்படி அரைக்கணமும் தரியேன், அரைக்கணத்திற்கு 1000 கோடியாக வட்டிக்கிட்டு வாங்குவேன். இங்கே பாரு, என்கிட்ட சில்மிசம் வச்சுக்காத, ஒரு நொடி நீ எனக்கு அருள் செய்ய தாழ்த்தான் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் கண்ணு. நான் இறைவன்கிட்ட வேண்டினது, இங்கே எல்லாரும் அம்மாவுக்கு காசு கொடுத்தீங்களா பணம் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு அவர். நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. நான் காசு பணத்தை எதிர்பார்த்து நான் ஆன்மீகம் பண்ணலை கண்ணு, நான் இறைவனை எதிர்பார்த்து ஆன்மீகம் பண்ணேன். இறைவன் என்னிடம் வந்துள்ளான், அவன் என்னோடே பயணிக்கிறான், எனக்காக வேண்டி அவன் எதுவும் செய்வான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நான் இறைவன்ட்டு என்ன வேண்ட இன்னை வரைக்கும் நான் என்ன வேண்டதுன்னு தெரியுமா கண்ணுங்களா? ஈயென்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈது இடுவென்ற போது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் இறையாம் நீ என்றும் நினைவிடா நிலை, நான் என்றும் உன் நினைவிடா நெறி. அயலார் நிதியொன்றும் நயவாத மனம், அயலார் நிதியொன்றும் நயவாத மனம், மெய்நிலை நின்று நிகழாததிடம், உலகில் சீ என்று பேயென்று நாயென்று பிறர்தமை தீங்கு சொல்லாத தெளிவு. இதுதான் நான் இறைவன்ட்ட வேண்டுறேங்கன்னு அனுதினமும் வேண்டுறேன். இதை வேண்டி நான் 1008 வேள்வி தொடர் வேள்வி செஞ்சுருக்கிறேன், 108 வேள்வி தொடர் வேள்வி செஞ்சுருக்கிறேன், அப்புறம் ஒரு மாதத்துக்கு 15 வேள்வி செஞ்சுருக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு 10 குண்டால் அரிசி விதமாக ஒரு வருஷத்துக்கு 4-5 தடவை அதை பண்ணியிருக்கிறேன். எந்த குழந்தைங்களும் என்கிட்ட கேட்பாங்க, அம்மா நாங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு இதில் ஏதாவது பரிகாரம் உண்டு. நான் உங்ககிட்டையும் கேட்டேன் அவங்ககிட்டையும் கேட்டேன். அப்போ என்னையா அர்த்தம்? ஒரு பொண்ணு புருஷனை நம்பணும், இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் போய் அன்பு செஞ்சான்னா அது என்னையா அர்த்தம்? அது கற்பு எனும் திண்மை உண்டாக பெறின் உனக்கு இதெல்லாம். அது மணிவாசகர் சொல்கிறார் கண்ணு. அந்த திருக்கழுக்குன்ற பதிகத்தில் அவர் சொல்கிறார், பிணக்கில்லாத பெருந்துரை பெரும் பெம்மானே, நான் உனக்கு எப்படி அன்பு செய்தேன், அந்த கற்போடு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் மணிவாசகர். அப்போ நான் என்னுடைய குருநாதருக்கு, எனது இஷ்ட தெய்வத்திற்கு, எனது குலதெய்வத்திற்கு, இது எல்லாம் எனக்கு ஒன்று தான் கண்ணு, அந்த பேரண்ட நாயகன் தான். அவன் எனக்கு இப்போ எப்படி நவந்தரு பேதம்னு சொல்தானோ அது மாதிரி அவர் திருமூலர், மணிவாசகர், தாய்மான சுவாமிகள், அப்புறம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், இத்தனை வடிவங்களில் அவங்க எனக்கு அவங்க எல்லாவித காட்சிகளையும் கொடுத்து யோக நிலையை காமிச்சு கொடுத்தார். 325 யோக சூத்திரத்தை ஒரு நாள் இரவில் எனக்கு காமிச்சு கொடுத்தார் கண்ணு. அவங்க 325 யோக சூத்திரத்தை எனக்கு இப்போல்லாம் அது புரியாது. உங்களுக்கு வகுப்பு எடுத்தேன்னா அந்த நேரத்தில் எனக்கு அதை புரிய வைப்பார், அதுக்கப்புறம் மறக்கடிச்சிடுவார். இறைவன்ட்ட நான் வேண்டுத விண்ணப்பம் உங்களுக்கு 2 பாடல் சொல்லிட்டேன், இன்னொரு பாடல் சொல்கிறேன். எண்ணின் மிக்கார் என்னை யாரடியான் எண்ணின் மண்ணும் உத்தரகோசம் மங்கைக்கரசின் சீரடியான் அடியான் என்று உனக்கு கேவலம் நின்னை சிரிப்பிப்பன். எனக்கு ஏதேனும் நீ ஒரு தாழ்வு செஞ்சேன்னா அந்த தாழ்வு இது யாரோட பிள்ளடா அப்படின்னு கேட்பான்.
எண்ணின் மிக்கார். விவரம் தெரிஞ்சவங்க வந்து இவங்க என்ன இப்படி தப்பு தப்பாக பேசுகிறாங்க, இவங்க என்ன இப்படி தப்பு தப்பாக செய்கிறாங்க. எண்ணின் மிக்கார், என்னை விட கீழ்பட்டவங்க, அவங்களுக்கு விவரம் தெரியாதுல்ல, அவங்க பேசுனதை நீ மன்னிச்சிரு. புத்தடியும் உண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதா. அவங்க புது அடியவர்கள், அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அவங்கள விட்டுரு. எண்ணின் மிக்கார் என்னை யாரடியான் என்று. என்னை விட விவரம் தெரிஞ்சவங்க என்னை யாருடைய அடியவன்னு கேட்டால் நின்னை சிரிப்பிப்பேன். ஏன்னா நான் இப்போ வள்ளல் பெருமானார் பாடலே இந்த பாடல் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏமா ஈ என்று நான் என்னிடம் ஒருவர் உங்ககிட்ட ஒருத்தர் வந்து ஒரு வீடு கட்டா கொடுத்துருவியா, ஒருத்தர் ஆடி ஆவணி கார் கட்ட, அப்படி இல்லை. எண்ணின் மிக்கார், என்னை விட பெரியவங்க வந்து இந்த யோக சூத்திரத்தை இப்படி சொல்கிறியப்பா, உனக்கு என்ன ஆதாரம்னு கேட்கும்போது இதை அவன் எனக்கு எண்ணின், அதாவது என்னிடம் ஒருவர் இது இடுவென்ற போது இது பற்றி நீ எனக்கு சொல்லு விளக்கம் அப்படின்னு கேட்டால் அப்போ அதை விளக்கி சொல்லுவான் பாருங்க. ஒரு வாட்டி நான் அட்சி யோகம்னு ஒரு யோகம் பற்றி பதிவு போட்டிருந்தேன். இதுக்கு ஆதாரம் எங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் என்கிட்ட வந்து கேட்டார். சாயங்காலம் நான் யூடியூப்பில் சொல்லிடுறேன் அப்படின்னு மெசேஜ் போடுவாங்க எப்படியாவது. அப்போ ஊரில் வச்சு அப்போது நான் ஸ்டேஜில் இருக்குங்கண்ணு, என்னும் வித்தினுள் ஆணை விளைவிப்பதோர் செய்யுண்டு, செய்யின் தரத்தை அறிவார் இல்லை. இது திருமந்திரத்தில் உள்ள பாடல் கண்ணு. எனக்கு எப்படிலாம் இறைவன் வந்து ஒரு கருணை பண்ணுனா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்ல முடியலை தங்கங்களா. அவ்வளோ பண்ணியிருக்கிறான். அதுக்கு நான் உங்களுக்கு செருப்பாக உழைக்கிறேன். ஏன்னா அவருடைய வண்ணமும் வடிவமாக நான் உங்களை பார்க்குறேன். திருச்சிற்றம்பலம்.